ராஃபிதாக்களை பற்றி ஒரு குறிப்பு போடுறாரு. ராஃபிதாக்கள்னா நபித்தோழர்களை காஃபிர் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஷியாக்கள். இவர்கள் காஃபிர்களா அப்படின்ற செய்தி நபித்தோழர்களோட செய்தி வராது. நான் இதில் என்ன சொல்றாருன்னு சொன்னால், ராஃபிதாக்களுடைய கொள்கையில் யாரெல்லாம் இருக்கிறார்கள், ஈரான் உள்ள அதிகமானவர்கள் ராஃபிதா கொள்கையுடையவர்கள், அவர்கள் காபிர்கள் தான் அப்படின்றார் அப்துல் அசீஸ் ராஜி. அதுக்கு சொல்ற காரணம் என்னடா, தக்ஃபீரு சஹாபா வ தஃப்ஸீகுஹும், சஹாபாக்களை காஃபிர் என்று சொல்லுதல், இரண்டாவது அவர்களை பாவம் செய்தவர்கள் பாவிகள் என்று விமர்சித்தல். அல்லாஹு தாலா அவர்கள் எல்லோருக்கும் நலவை தருவதாக வாக்களித்திருந்தும் இவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப அதுல என்னது, அது குர்ஆனை இன்காருல் குர்ஆன், குர்ஆனை குர்ஆனுடைய வசனங்களை நிராகரிப்பதற்கு சமம். இரண்டாவது அக்ஈதத்து தஹ்ரீஃபில் குர்ஆன், குர்ஆன் கூட்டி குறைக்கப்பட்டிருக்குது என்ன நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்குது, கூட்டி குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்குள்ள குர்ஆன் 3 ஒன்றுன்றாங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் இருக்கிற குர்ஆன் 3 ஒன்று என்றாங்க. அப்படின்னா 3 காணாம போயிட்டு, முஸ்தஃபா ஃபாத்திமா இதெல்லாம் காணாம, நம்பிக்கை தான். ஆனா ஈரானுக்கு போனீங்கன்னா அவங்கள்ட்ட குர்ஆன் என்ன, இதே குர்ஆன் தான், வேற குர்ஆன் எல்லாம் என்னது இல்ல, அப்படி சொல்லி வச்சுக்கிறாங்க. வேற குர்ஆன் எல்லாம் இருக்கு. அப்புறம் திடீர்னு அங்க போய் பாப்பானா இல்ல குர்ஆனை பொய் தான் சொல்லிக்கிறாங்க. அங்க போய் பார்த்த உடனே இதே குர்ஆன் தான் இருந்துச்சு என்ன நினைப்பாங்க, பொய் தானே சொல்லிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை, அவங்களோட நம்பிக்கையில என்ன இருக்குது, இந்த குர்ஆன் நம்பிக்கை தான் முக்கியம். இங்க இந்த குர்ஆன் குறைக்கப்பட்டது, எடிட் பண்ணப்பட்டது, கூட்டி குறைக்கப்பட்டதுன்னா அந்த நம்பிக்கையே போதும். இது குஃப்ருக்கான காரணம். மூன்றாவது ஆலுல் பைத், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினருடைய பேரைகளை கொண்டு துஆ கேட்கிறது, அவர்கள்ட்ட துஆ கேட்கிற நம்பிக்கை அவங்கள்ட்ட என்ன செய்து உண்டு. அடுத்ததாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் 3 இருந்துன்னு சொன்னா, அதே போல அவங்களுடைய ஐம்மா இஸ்னை அஷரியா 12 இமாம்கள் இருக்கிறாங்களே, அந்த 12 இமாம்களும் இப்போ உலகத்தில் வாழ்ந்து கண்டிக்கிறாங்க, சுத்தி கண்டிக்கிறாங்க, எல்லா விஷயங்களையும் பார்க்குறாங்க. இந்த நம்பிக்கை அவங்கள்ட்ட என்ன செய்யுது இருக்கு. இப்போ இதெல்லாம் என்ன குஃப்ரில் கொண்டு போய் விடும். அடுத்தது இதுல ஜெய்தியாக்கள் இருக்கிறாங்களே, வேற வேற குரூப்புகள் இருக்கிறாங்க. உதாரணமா நான் பாருங்க, ஷியாக்கள்ல இதெல்லாம் ராஃபிதாக்கள், ஈரான்ல அதிகமாக உள்ள ஷியாக்களை சொல்றேன். முஹத்தி ஆண்டு ஒரு குரூப் இருக்குது. அதாவது அவங்க என்னன்னு சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி, அலி ரலியல்லாஹு வஹி கொடுக்க வந்தாங்களா, அதே மாதிரி ரசூலுல்லாஹ்க்கு அங்க போய் கொடுத்துட்டாங்களா, மிஸ் ஆயிட்டு. அது சரி ஓகேன்னு அப்படியே வஹி என்னது அல்லாஹு தஆலா, இது அதெல்லாம் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். மிஸ் ஆகினத்தை அல்லாஹு தஆலா ஜிப்ரீல கண்டிச்சு வேற மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுக்காம சரி இப்ப நடந்து போச்சோன்னு சொல்லி கண்டினியூ பண்ணி விட்ட மாதிரியானது ஒரு அக்கீதா யார்கிட்ட இருக்குது, இந்த முஹத்தியாண்ட குரூப்ட இருக்குது. அதாவது பிழைப்படுத்துபவர்கள் என்ற அந்த குரூப்ட இருக்குது. அப்ப ஒவசல இது அவர்கள் காஃபிர் கண்டத்தில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. இப்படி ஒரு சின்ன குழுவினர் இருக்கிறாங்க, எல்லாரும் இல்லை. இரண்டாவது என்னன்னா நுசைரியா. நுசைரியா யாரு, இந்த இல்ல சிரியால் உள்ள சரியா, அது அப்பா பஷார். இந்த அந்த குழு நுசைரியாக்களை பொறுத்த வரைக்கும் ஆக மோசமா இந்த ஷியாக்கள் இருக்கிறாங்களே, ஈரான் ஷியாக்கள், அவர்களே அவங்கள காஃபிர் பண்ணுவாங்க. யார அப்ப பாத்துங்க, இவர்களே அவர்களை காஃபிர் பண்ணுவாங்க. என்ன காரணம் சொன்னால், அல்லாஹு தாலா அலியோட வடிவத்துக்கு வந்தான்னு சொல்லிடுவாங்க. அல்லாஹு தாலா ஹல்லஃபி அலி, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குள்ள அல்லாஹ் என்ன செஞ்சான், வந்தான் அப்படின்றது. இவர்கள் என்னது காஃபிர்ன்றதுல சந்தேகம் இல்லை. அடுத்தது ஜெய்தியா. ஜெய்தியா என்ன அப்படி என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சிறப்புப்படுத்துவார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட. அபூபக்கர் உமர் இவங்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹும் எல்லாம் அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். ஆனா இந்த விஷயத்துல என்னது அவர்கள் கொஞ்சம் முரண்படுவார்கள். இந்த அதாவது அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அலிரான விஷயத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிற்படுத்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு உட்படுத்துவார்கள். இன்னும் சில இமாமியத்தின் ஒரு சில நம்பிக்கைகள் அவர்கள் என்ன செய்வார்கள், அதாவது இமாமத்து விஷயங்கள்ல ஒரு சில நம்பிக்கைகள் முரண்படுவார்கள். மற்றபடி இந்த மாதிரி குர்ஆன் மாற்றப்பட்டது அந்த மாதிரி நம்பிக்கைகள் அவர்கள்ட்ட என்ன இல்லை. இவர்கள் காஃபிர்கள் அல்ல, வழிகேடர்கள். இவர்கள் காஃபிர்கள் அல்ல, வழிகேடு. அப்ப ஜெய்தியாக்கள் தான் யமன்ல அதிகம், யமன்ல உள்ள இது அதிகம். ஹூசி யார் என்று சொன்னா, உள்ள ஜெய்தியாக்களை ஈரான் ஷியாட லெவலுக்கு மாத்துறது. ஹூதி என்றாங்களே, அது ஒரு இடம், ஒரு இடத்தை வச்சு தான் ஹூசாண்ட பேர் வந்துச்சு. அதனாலதான் ஹூசின்னு சொல்றது, அங்க யமன்ல உள்ள ஒரு இடம். அந்த இடத்துல இந்த செய்திக்கு சார்பாக ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சாரத்தை இந்த ஈரானுடைய தாக்க சிந்தனைகள் மூலம் தலையெல்லாம் கழுவப்பட்டு அவங்க இப்ப அந்த என்னது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, இந்த ராஃபிதாக்களுடைய சிந்தனையை பிரச்சாரம் செய்ய அதை உருவாக்க வந்தவர்கள் தான் ஹூதிகள். அதனாலதான் பின்னணியில் இவங்க இருக்கிறாங்க உறுதியா என்ன செய்ய முடியும், நம்ப முடியும். ஆனா யமன்ல உள்ள ஷியாக்களை பொறுத்தவரைக்கும் ஜெய்திகள் தான், அவர்கள் ஜெய்திகள். அவர்கள இந்த அளவுக்கான பிரச்சனைகள் என்னது இல்ல என்ற பகுதியை அவர் சொல்றார்.
يا ديمة خير وعطاء ويمام نقاء وسخاء، يا نجما شع فأبهجنا، يا شعلة نور وضاء. يا ديمة خير وعطاء ويمام نقاء وسخاء، يا نجما شع فأبهجنا، يا شعلة نور وضاء. يا ديمة بذل تعطينا، هلت بعطاء تسقينا، أقبلت فأزهرت الدنيا والبشر توالى يحوينا. يا ديمة بذل تعطينا، هلت بعطاء تسقينا، أقبلت فأزهرت الدنيا والبشر توالى